மீன ராசி அன்பர்களே, விரய சனியால் ஏற்பட்ட அலைச்சல்கள் நீங்கி இனி வரும் காலம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றியும், ஜென்ம சனியின் மாற்றத்தால் ஏற்படப் போகும் விஸ்வரூப மாற்றங்கள் பற்றியும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மத்த சேனல்களில் சொல்ற மாதிரி சும்மா வாய்க்கு வந்ததையெல்லாம் 30 நிமிஷம் 40 நிமிஷம் அடிச்சு விடுறது கிடையாது. குருநாதர் கோரக்கர் சித்தர் மற்றும் அன்னை வாலைத்தாயின் உத்தரவால் சொல்லப்படும் ராசி பலன் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். எந்த விஷயமாயிருந்தாலும் அதில் ஒரு படிப்பினை இருக்கும். கடந்த 2.5 வருஷமா உங்க வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. விரய சனி உங்களை என்ன பாடுபடுத்தியிருப்பார்? தூக்கமில்லாத ராத்திரிகள், காரணமே இல்லாம வந்த வீண் செலவுகள், தேவையற்ற அலைச்சல்கள்னு உங்கள ஒரு வழி பண்ணியிருப்பார். எதை செஞ்சாலும் ஒரு விரக்தி, ஒரு விதமான மன அழுத்தம் உங்களை வாட்டியிருக்கும். எப்பவுமே ஒரு பதற்றம், கையில பணம் வந்தா நிக்க மாட்டேங்குதேங்கிற கவலை, ஒரு மிஷின் மாதிரி உங்களை ஓட வைத்த ஒரு உணர்வு இருந்திருக்கும். குடும்பத்துல நிம்மதி குறைவு, மருத்துவ செலவுகள்னு சிலருக்கு அலைச்சல்கள் இருந்திருக்கும். ஒரு வழியா இப்போ அந்த விரய சனி முடியுது. ஆனா அடுத்ததா வர்றது ஜென்ம சனி. ஜென்ம சனியினாலே நோயை கொடுப்பாரோ கஷ்டப்படுத்துவாரோன்னு பயப்பட வேண்டாம். மீன ராசிக்கு சனி பகவான் 11 மற்றும் 12ஆம் இடங்களுக்கு அதிபதி. அவர் உங்கள் ராசிக்குள்ளேயே வர்றது உங்கள ஒரு தேர்ந்த ராஜ தந்திரியா மாத்தப் போறார். ஜென்ம சனி ஒருவரை செதுக்கி வைரமாக்கும் காலம். இது உங்களை முடக்க வர்ற காலம் இல்ல, உங்கள ஒரு பொறுப்பான ஆளுமையாக மாத்தப் போற காலம். உங்க கூட இருக்கிறவங்க யாரு, உங்கள நிஜமா நேசிக்கிறவங்க யாருன்னு இப்போ உங்களுக்கு புரிய வைப்பார். உங்களுடைய உண்மை திறமையை உலகம் உணர வைக்கப் போறார். சரி, இந்த ஜென்ம சனியை எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம்? வாங்க தெளிவா பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை ஆன் பண்ணிக்கோங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் வருகிற மார்ச் மாதம் 6ஆம் தேதி மாசி 22 அன்று கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அன்னைக்குத்தான் திருநள்ளாற்றில் வீற்றிருக்கும் சனீஸ்வர பகவானுக்கு சர்வாபிஷேகம் நடத்தப்பட்டு சனி பெயர்ச்சி விழா சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. மீன ராசிக்கு இது ஜென்ம ராசி. ராசியிலேயே சனி அமர்றதுனால பயப்பட வேண்டாம். இதுவரை 12ஆம் இடத்திலிருந்து உங்களை அலைக்கழித்த சனி பகவான் இப்போ 1இல் அமர்ந்து உங்களை ஒரு நிலைப்பாட்டிற்கு வரப்போறார். உங்களோட மன அழுத்தம், வீண் விரயம், குழப்பம், இந்த 3ஐயும் ஒழிக்கப் போற காலம். முதல்ல சனி பகவானோட பார்வை பலன்களை பார்ப்போம். மீனத்தில் அமர்கிற சனி பகவானோட 3ஆவது பார்வை உங்க ராசிக்கு 3ஆவது ராசியான ரிஷபத்துல விழுது. இதனால தைரியம் கூடும். இதுவரை இருந்த தயக்கம் விலகி ஒரு வேகம் பிறக்கும். இளைய சகோதரர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் ஒரு முடிவுக்கு வரும். தகவல் தொடர்பு மற்றும் எழுத்துத் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் கிடைக்கும். அதே சமயம் பயணங்கள்ல நிதானம் தேவை. சனியின் நேர் 7ஆம் பார்வை உங்க ராசிக்கு 7ஆவது இடமான கன்னியில விழுது. இதனால வாழ்க்கை துணையோட முழுமையான குணம் உங்களுக்கு புரிய வரும். கூட்டுத் தொழில்ல சில மாற்றங்கள் நடக்கும். புதுசா யாரையும் நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. முகம் பார்த்து பேசுறதை விட குணம் பார்த்து பழகிறது நல்லது. இல்லற வாழ்க்கையில விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். சனியின் 10ஆவது பார்வை உங்க ராசிக்கு 10ஆவது இடமான தனுசுல விழுகுது. இதனால வேலையில இதுவரை இருந்த நெருக்கடிகள் மாறும். உயர் அதிகாரிகள் உங்க பேச்சைக் கேட்டு நடப்பாங்க. புது வீடு கட்ட, நிலம் வாங்க இது ஒரு பொன்னான காலம். தொழில்ல புதிய பொறுப்புகள் தேடி வரும். கௌரவம், அந்தஸ்து கூடும். ஆனா தந்தையாருடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவைப்படும். தொழில், வேலை மற்றும் வாழ்க்கை பலன்கள். தொழிலை பொறுத்தவரை பிசினஸ் பண்றவங்க கூட்டு தொழில்ல ரொம்ப வெளிப்படையா இருக்கணும். கணக்கு வழக்குகளை தெளிவா வச்சுக்கோங்க. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அனுபவம் இல்லவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு இறங்கிறது நல்லது. தொழில்ல செலவுகளை கட்டுப்படுத்தி புது யுக்திகளை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம். அதனால மாத்தி யோசிங்க, வெற்றி நிச்சயம். வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில இதுவரை இருந்த மந்த நிலை மாறும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு கௌரவமான பதவி தேடி வரும். சம்பளம் ஆரம்பத்துல கம்மியா இருந்தாலும் அந்த வேலை உங்களுக்கு சமூகத்துல ஒரு பெரிய மரியாதையை தேடித்தரும். உங்களுடைய கடின உழைப்பு இப்போ உலகத்துக்கு தெரிய வரும்.
திருமணத்தை பொறுத்தவரையில திருமண முயற்சிகள்ல சிறு தாமதங்கள் வரலாம். ஆனா அமையிற வரன் உங்களை விட புத்திசாலியா இருப்பாங்க. இல்லற வாழ்க்கையை பொறுத்தவரை ஜென்மசனி வரும்போது கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஒருத்தர் புரிஞ்சுக்க சனி பகவான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். உறவுகள்ல விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். மீனராசி பெண்களை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். உங்களோட ஆலோசனைக்கு உங்க வாழ்க்கை துணை மதிப்பு கொடுப்பாங்க. பொருளாதார ரீதியா முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியத்துல மட்டும் சிறு கவனம் தேவை. குறிப்பா கால்கள், பாதம் மற்றும் மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. ஆன்மீகத்துல ஈடுபாடு கூடும். மாணவர்களை பொறுத்தவரை படிப்புல இதுவரை இருந்த கவனச்சிதறல் மாறும். போட்டித் தேர்வுகள்ல சிறப்பான மதிப்பெண் கிடைக்கும். புதுசா ஏதாவது ஒரு டெக்னாலஜி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது மிக சரியான நேரமாக இருக்கும். விடாமுயற்சி செஞ்சா கண்டிப்பா மேல் படிப்பு கனவு நனவாகும். நட்சத்திர சாரபலன்கள். சனி பகவான் மீன ராசியில பயணம் செய்யும் போது 3 நட்சத்திரங்கள் வழியா போவார். இதனால என்ன மாற்றத்தை தரும்னு பார்ப்போம். குருவோட நட்சத்திரமான பூரட்டாதி 4ஆம் பாதத்துல சனி பகவான் போகும்போது வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து வேறுபாடு உண்டாகலாம். ஆனாலும் தெய்வீக பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வருமானம் வரும். குழந்தைகளுக்கு சுப செலவுகள் செய்வீங்க. புது தொழிலுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். சனி பகவானோட சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில சனி பகவான் போகும்போது உழைப்புக்கு ஏத்த இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழில்ல நிலையான வளர்ச்சி இருக்கும். உடல்நிலையில சின்ன சின்ன சோர்வுகள் வந்து போகும். புதிய பொறுப்புகள் உங்களை ஒரு நிர்வாகியா மாற்றும். புதனோட நட்சத்திரமான ரேவதியில சனி பகவான் போகும்போது உங்களோட பேச்சு திறமையால ஒரு பெரிய காரியத்தை சாதிப்பீங்க. இதுவரை கிடைக்காத வெற்றி தேடி வரும். ஆனா சகோதரி வகை உறவுகள்ல மட்டும் சின்ன விரிசல் வர வாய்ப்பிருக்கு. கவனமா இருங்க. வாழ்க்கையில உங்களுக்கான கொடுப்பினை என்னான்னு இப்ப புரிய வரும். அடுத்ததா உங்க நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வழியில எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். இதுவரை இருந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். புதிய பதவி தேடி வரும். ஆன்மீக பெரியவர்களின் ஆசி கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மழலை சத்தம் கேட்கும். பெண்களுக்கு மிக சிறப்பான யோகம் உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி சம்பந்தமான லாபம் கிடைக்கும். சகோதர வழியில இருந்த பிணக்குகள் தீரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் முடிவுக்கு வரும். வண்டி வாகன மாற்றம் செய்ய சிறப்பான காலம். கடன் பிரச்சனைகள் தீரும். அடுத்ததா ஜென்மசனியின் தாக்கம் குறைந்து வாழ்வில் வளம் பெற வழிபாடுகள். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சனிக்கிழமை அன்னைக்கு அரச மரத்தடியில் இருக்கிற பிள்ளையாருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி 7 முறை வலம் வந்து வழிபாடு பண்ணுங்க. ஒரு முறையாவது திருவாரூர் மாவட்டம் திராமியச்சூர் போய் லலிதாம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வாழ்வில் வளம் 100% பெருகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க திங்கட்கிழமை அன்னைக்கு சிவன் கோவில்ல இருக்கிற அம்பாளுக்கு சேலை வாங்கி சாற்றி வழிபாடு பண்ணுங்க. இதனால சனியின் தாக்கம் குறைந்து ராஜயோகம் உண்டாகும். தினமும் லலிதா சகஸ்திரம் நாமம் கேட்பது மிக மிக சிறப்பான பலனை தரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை அன்னைக்கு சிவன் கோவில்ல இருக்கிற நந்தி பகவானுக்கு ஒரு மலர் மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. நேரம் கிடைக்கும் பொழுது சிவகங்கை மாவட்டம் வைரவன்பட்டியில் உள்ள பைரவர் கோவிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வாங்க. இதனால சனியின் வீரியம் குறைந்து யோகம் உண்டாகும். முடிஞ்சா மீன ராசிக்காரர்கள் இந்த 2.5 வருஷம் ஒரு சிறிய வேல் டாலரை எப்போதும் உங்க பாக்கெட்டிலோ அல்லது மணிப்பர்சிலோ வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பாதுகாப்பையும் வெற்றியையும் தரும். இந்த 2026 சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் கொண்டு வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் மற்ற மீனராசி நண்பர்களுக்கும் பகிருங்கள். மறக்காம நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.